ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரலாமா? ஹலோ மக்களே அண்ட் வெல்கம் டு another வீக்கெண்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆர்ட் ஜேர்னல் டூர் தான். ஸோ இது என்னோடய பழைய ஆர்ட் ஜேர்னல். ரொம்ப பழசு இல்லை, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் ஐ தாட் லெட்ஸ் கோ ஆன் அ டூர் ஆஃப் திஸ் புக் அண்ட் ஆல்சோ இதில் ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் தேட். அண்ட் இந்த புக் பார்த்திங்கன்னா நானே இதை ரெடி பண்ணேன். பழைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் இந்த எல்லோ கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணேன். அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கவர் டிசைன் வந்து ஐ திங்க் அப்போது டைமில் திஸ் வாஸ் ட்ரெண்டிங். ஊசி வச்சு ஒரு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னில் வந்து அப்படியே வந்து நூலை வச்சு எம்ப்ராய்ட்ரி பண்ணுற மாதிரி தான், பட் அப்சல்யூட்டாக இல்லை. அண்ட் ஆல்சோ அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் இந்த வேர்டையும் வந்து நான் பண்ணியிருக்கேன், க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ரியலி லைக் திஸ். இப்போ பார்க்குறப்போ இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த நூலோட எக்ஸ்ட்ராலாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொன்று ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ டக்குன்னு பார்க்குறப்போ இட் வில் பி வெரி நார்மல் ஆஸ் இஃப் இட்ஸ் அ கவர். அண்ட் ஆல்சோ அந்த சார்ட் ஒட்டினதால நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு இந்த புக்குக்கு. அண்ட் அந்த டைமில் நான் நிறைய இந்த மாதிரி புக்ஸ்லாம் நானே உருவாக்குவேன். அண்ட் I'll do one such video of creating my own book very very soon. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கவர் பேஜ் பார்த்திங்கன்னா, ஆர்ட் இஸ் அ லைன் அரவுண்ட் யுவர் தாட்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் இது ஸ்டார்ட் பண்ண டேட்டுமே வந்து போட்டிருக்கேன் 12/6/2020 அப்படின்னு. இட்ஸ் லைக் ஜூன் 2020. யா, ஆக்சுவலி 6 years ஆயிடுச்சு. அண்ட் ஆர்ட் ஜேர்னல் அப்படின்றது என்னென்னா, பேசிக்லி நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ஆர்ட் மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். அதனால தான் நான் இந்த கோட்டை சூஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆர்ட் இஸ் அ லைன் அரவுண்ட் யுவர் தாட்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்டு ஆர் த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து நானே வந்து எழுதின ஒரு போயம் மாதிரி. போயம்னு சொல்லக்கூடாது, அந்த டைமில் ஐ யூஸ் டு ரைட் அ லாட் ஆஃப் குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்னிப்பெட்ஸ். அண்ட் பின்னாடி இருக்கிறது வந்து இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா, இப்போல்லாம் வந்து இந்த ஜங்க் ஜேர்னல்லாம் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரு மேகசைன் இருந்துச்சு. அது ஃபுல்லாக இந்த கர்டன்ஸு, அதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் இந்த பெட்ஷீட் கவர்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக அங்கங்கே. அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் ஷீட்டுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பிச்சு பிச்சு ஒட்டி அதில் வந்து இந்த போயமோட வேர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ் பை ரீடிங் இட், பட் யா. அண்ட் இந்த சைடு வந்து ஒரு கேலக்ஸி பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்றதான் ஐடியா. அண்ட் அந்த கேலக்ஸி பெயிண்டிங் பண்ணிவிட்டு சுற்றி ஏதாவது ஒன்று எழுதணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு, ஐ திங்க் இது தான் இந்த கேத்தி யங்கோட மிஸ்சலேனியஸ்ன்ற பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டோட லிரிக்ஸை வந்து சுற்றி எழுதியிருக்கேன். ஐ ஹேட் நோ ஐடியா வை ஐ டிட் தட். அந்த டைமில் என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் இஸ் கோனா பி வெரி சிமிலர். அந்த ப்ரௌன் ஷீட் பேப்பர் வச்சு ஒரு கோட், லேர்ன் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் எழுதியிருக்கேன். அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு வைல்டு ஃப்ளவர் மாதிரி பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஃபுல் பிளாக்கில் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு வைல்ட் ஃப்ளவர். ஸோ இது எப்படின்னா, எப்பவுமே வந்து 2 பேஜ் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். பட் எல்லா டைமும் அப்படி பண்ணியிருப்பேன் நான், எனக்கு தெரியாது, பட் ஸ்டில். அண்ட் த நெக்ஸ்ட் பேஜஸ், திஸ் இஸ் லைக் ஒரு சீனரி. அது சீனரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் இதில் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கையெல்லாம் நான் எவ்வளோ மோசமாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ட்ரீஸுமே சரி, இட்ஸ் வெரி சைல்டிஷ். அண்ட் திஸ் வாஸ் லைக் பீக் கோவிட் டைம் 30/6/2020. அண்ட் அப்போது வந்துட்டு நான் வந்து எழுதின கோட் தான் இது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டைமில் இந்த பாட்டுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, இதுவும் கடந்து போகும்ன்ற பாட்டு. ஸோ ஐ தாட் லைக் ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதி இதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். லைக் மோஸ்ட்லி இட் வில் பி ரேண்டம் தான், பெருசாக அர்த்தம்லாம் இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி அர்த்தமுள்ள மாதிரியும் இருக்கும். ஸோ யா, தட்ஸ் தேட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஒரு கேர்ள். இது நானான்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பூதம் மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில். அண்ட் இது வந்து ஜஸ்ட் பென் வச்சு மட்டும் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு, ஷீ இஸ் clothed with strength and dignity
அண்ட் லாவ்ஸ் விதவுட் ஃபியர் அப்படின்ற மாதிரி, ஃபியர் ஆஃப் த ஃப்யூச்சர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கி நோட்ஸு, அதனால அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வச்சு எழுதினேன். அது ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்துச்சு. ஸோ அதனால் அந்த டைமில் ஐ ஹேட் தி ஸ்டிக்கி நோட்ஸ், ஸோ ஐ யூஸ் தேட். அண்ட் த நெக்ஸ்ட் பேஜ், திஸ் இஸ் லவ் அண்ட் பிளெயின், பிளட் அண்ட் ஃப்ளஷ், ரைட், போன் அண்ட் ஸ்கின், சன் அண்ட் மூன், எல்லோ. ஆக்சுவலாக நான் ரேண்டமாக ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிட்டேன், எல்லோ ஃப்ளவர்ஸும் ரெட் ஃப்ளவர்ஸும். அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சோ, ரெட்னா என்ன சிம்பிளைஸ் பண்ணுது, லவ், பெயின், பிளட், ஃப்ளஷ், அப்புறம் எல்லோனா என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே எழுதி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்ட் ஜேர்னலுன்றது பெருசாக அர்த்தம்லாம் இருக்காது, அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அண்ட் இது வந்து ஒரு சின்ன மண்டாலா, பெயிண்டிங்லேயே பண்ண மண்டாலா நினைக்கிறேன், அப்படியே ரேண்டமாக. அண்ட் இந்த சைடு வந்து பெருசாக ஐ திங்க் நான் இதை பிளாங்காக விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து இதை ஃபில் பண்ணியிருக்கேன். ஷட் டவுன் ஃபார் அ வைல், யூ நீட் தட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கிரிகள் மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி. ஐயோ எனக்கு அந்த பேரே மறந்துருச்சு இப்போது. பட் யா, இதோ த ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ் படத்தோட ஹிந்தி வெர்ஷன். சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடித்த லாஸ்ட் மூவி இது. ஸோ அதில் வந்து இந்த சரி சரி அப்படின்ற ஒரு வேர்ட் வரும். அதனால் இதை வந்து அப்படியே, அவனுக்கு வந்து கால் இருக்காது, அவள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட சுற்றுவா. he smokes and she listens to a lot of music. So அந்த கான்செப்டில் I painted this thing. That was my favorite movie அப்போதைக்கு. I'll link, I'll just attach the, அது பேர் என்ன, மூவி நேம் கிடச்சது நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா, ரேண்டமாக அன்றைக்கி ஒரு நாள் லீவ்ஸ்லாம் வரைஞ்சிட்ருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நானே வந்து இதை எழுத ஆரம்பித்தேன். எங்கேயும் பார்க்கல, எதையும் பார்த்து இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்து அது மாதிரிலாம் எழுதலை, இது சும்மா நானே எழுதினது. லீவ்ஸ் டீச்சர்ஸ் லைஃப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஈச் ஒன் இஸ் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் ஓன் யூனிக் வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். 8/8/2020. ஓ மை காட், திஸ் இஸ் எஸ்டர்டே 6 years ago yesterday. அண்ட் இது வந்து இது எதுக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன்னே தெரியல, ஒரு ரெயின்போ இன்ஸ்பிரேஷனாக இல்லைன்னா என்னென்னு. பட் இந்த கலர் பேலட் அப்படியே டவுன் ஆகி வர மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஐ ஜஸ்ட் பெயிண்டட் திஸ். எனக்கு ஐடியா இங்கே நடுவில் ஒரு கோட் எழுதணுன்னு, பட் அது என்ன கோட் எழுதுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நிறையா பிளாங்க் பேஜஸ் இருக்கும் கைஸ், ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். அண்ட் த நெக்ஸ்ட் பேஜ், இது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பட் டோன்ட் கெட் மீ ராங். அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஒரு சேட்டலைட்டா இல்லையே, ஸ்பேஸ்ஷிப், ஒரு குட்டி ஸ்பேஸ்ஷிப், ஒரு குட்டி பூதம். ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு கான்செப்ட். இது வந்து அப்பபவ் த வேர்ல்டுக்கு மேலே இருக்கிற ஒன்று, பூதங்கள்லாம் வந்து கீழே தான் இருக்கும் பூமிக்கு அடியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் வை ஐ ட்ரூ இட். அண்ட் இது ஃபுல்லாக ஸ்க்ரிபிள் பண்ணி இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்தேன். ஐ டோன்ட் நோ, I was actually disturbed ன்னு நினைக்கிறேன். So yeah, I don't have justifications. Let's close that page and move on to next. Healing is a process, take it slow. So guys, basically I was in a very bad state அந்த டைமில் நினைக்கிறேன், இந்த கோவிட், இந்த குவாரண்டைனாக இருந்ததால். So most of my drawings would depict a little bit of sadness and stuff like that. And இது வந்து ஒரு சின்ன சீனரி மாதிரி சிலுவேட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ பார்த்தா தான் தெரியுது. எனிவேஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது நான் வேறு ஏதோ ஒரு புக்கில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தது, அதுலேருந்து அப்படியே எடுத்து பிச்சு இதில் வந்து செலோ டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதுன்னு கூட எனக்கு தெரியாது. டோன்ட் யூ எவர் ஆஸ்க் மீ வாட் திஸ் இஸ். சம் ரேண்டம் பிளாப் ஆஃப் கலர்ஸ் இன் அ பேப்பர். அண்ட் இதுவுமே அந்த மாதிரி தான். இல்லை, இது ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு மாதிரி இந்த பூமிக்கு அடியில் இருக்கிறது தான். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 கோஸ்ட். இது எதுவும் நான் பிரின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 கோஸ்ட் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு கோஸ்ட் மட்டும் சொல்லும், காய்ஸ் ஐ எம் ஹியர், ஐ ஜஸ்ட் ஃபர்காட் மை க்ளோத் அப்படின்னு. கோஸ்ட்லாம் யூஸ்வலாக அந்த வெள்ளை கலர் க்ளோத் போட்டு தானே வருவாங்க. ஸோ வந்து அது ஒரு கோஸ்ட் மட்டும் ஃபர்காட் பண்ணிடுச்சு, எனக்கு கண்ணு மட்டும் தெரியும். அது வச்சு அது வரைஞ்சிருக்கேன். மேலெலாம் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ லெட்ஸ் லீவ் தட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஏதோ ஒரு இந்த ஜென் ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி
அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். இது இவ்வளோ தானா இல்லை இன்னும் கம்ப்ளீட் பண்ணுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் யா, திஸ் ஒன் இஸ் அன் இன்கம்ப்ளீட் ஒன். நான் வந்து ஏதோ காமிக்ஸ் மாதிரி, காமிக்ஸில் இந்த பேட்டர்ன் வரும் இல்லையா, பெருசு குட்டி பாக்ஸஸ் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் இட். இதில் நிறைய வந்து இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ இக்னோர் தோஸ். அண்ட் அடுத்த பேஜ் வந்து வேன் காக் இன்ஸ்பயர்டு. ஓ மை காட், அந்த டைமில் இதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக வருது. வேன் காக் இன்ஸ்பயர்டு, சும்மா அப்படியே ஸ்கையு, ஒரு சன்னு, இது ஏதோ ஒரு லேண்ட் மாதிரி, கீழே வந்து ஏதோ புல் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு எம்ப்ரேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது. யா, இட்ஸ் நைஸ். அடுத்த பேஜும் ஒரு blank பேஜாக இருக்குது. ஸோ பேசிக்லி நான் என்ன யோசிச்சேன்னா, இது 2022 வரைஞ்சிருக்கேன். ஒரு 2 வருஷம் கழித்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு நாள் ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சி போர்ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இதில் வந்து ஒரு பொண்ணை வரைஞ்சிட்டு அதுக்கு பாபின்னு பேர் வச்சேன். ஒரு நாள் ஒரு கேரக்டர் மாதிரி வரையலான்னு. பட் ஐ திங்க் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆஃப் அப்படியே. அண்ட் திஸ் இஸ் அ வெரி ப்ரிட்டி பேஜ். இங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ்க்கு இந்த சைடில் வந்துட்டு ஜஸ்ட் பி யோர் ஆல்வேஸ், பியூட்டி இல்லை, ஜஸ்ட் பி யூ ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி. ஐ ரியலி லைக் திஸ் பேஜ். இட் டர்ன்ட் அவுட் pretty. அண்ட் இந்த பேஜ் எதுக்கு blank இருக்குன்னு தெரியல. அண்ட் திஸ் பேஜ் இஸ் ப்ளூம். சும்மா ரேண்டம் வாட்டர் கலர் ஃப்ளவர்ஸ், அதனால வந்து ப்ளூம். அண்ட் அடுத்துமே நிறையா ஃப்ளவர்ஸ், இதுக்கப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஏன்னா எப்போல்லாம் இது எடுக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு என்ன வரைகிறதுன்னு தெரியாது. அதனால் ஜஸ்ட் do flowers and stuff. So that is that. And இது வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரின்னு நினைக்கிறேன். எல்லோ மட்டும் வச்சு என்னென்னலாம் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ வச்சு ஒரு சீனரி, சன்னு, டெடி பேரு, சன்ஃப்ளவரு, அந்த மாதிரி வரைஞ்சி ஒன்றுத்துக்கு ஒரு லைன் மாதிரி எழுதியிருக்கேன். ஷைன் லைக் த சன், பி ஜென்டில் லைக் அ டெடி, ப்ளூம் லைக் அ சன்ஃப்ளவர், ஃப்ளை லைக் ஸ்கை இஸ் த லிமிட், எக்ஸ்ப்ரெஸ் எமோஷன்ஸ், டோன்ட் பி அ ரோபோ, அந்த மாதிரி கிரியேட் மேஜிக் ஆன் த கோ, என்னென்னமோ அப்படியே எழுதியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, பெயிண்ட் ப்ரெஷ் எதுவுமே யூஸ் பண்ணல. பெயிண்ட் வந்து நிறைய உள்ளே ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ஸ்வேர்ல்ஸ் மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால ஏதாவது கோட் எழுதலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். பட் நான் எதுவுமே எழுதலை. பட் இட்ஸ் குட் ஒன்லி. அண்ட் ஃபாலோட் பை தேட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேஜ் அஸ் வெல். இதில் ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு கலர் வச்சு ஸ்வெல், அப்புறம் அங்கங்கே கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வச்சு அப்படியே டேஷ். இட் டர்ன்ட் அவுட் வெரி ப்ரிட்டி. பார்க்குறதுக்கு அப்படி ஒரு மாதிரி செம்மையாக இருக்குல்ல, அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி. ஸோ யா, நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் பேஜ் மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் வாஸ், இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் வாஸ். ஐ திங்க் இந்த ஃப்ளவர் வாஸ் வந்து நான் பண்ணுறப்போ வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ரொம்ப முன்னாடி இருக்கிற வீடியோவில் இது இருக்கும். ஸோ யா, இட்ஸ் அ ஃப்ளவர் வாஸ் பேஜ். அடுத்து வந்து ஒரு மஷ்ரூம். இது வந்து ரேண்டமாக திடீர்னு ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் மஷ்ரூம்ஸ் வரையணும்னு தோணுச்சு. அது வரைஞ்சிட்டு மேலே வந்து ஒரு மாதிரி ரிப்பன்ஸ்லாம் பறக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தேன். ஐ டோன்ட் நோ ஒய் ஐ தாட் ஆஃப் இட், பட் ஐ டிட் இட். இந்த பக்கம் நான் என்ன யோசிச்சேன்னா, ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் ஹாஃப் ஃபுல்லாக லீவ்ஸ் அந்த மாதிரின்னு. ஆனால் நான் அதை ஏன் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு தெரில. இந்த மாதிரி ரேண்டமாக இப்போலாம் வரையணும்னு தோணுது, பட் ஐ டோன்ட் ஹேவ் அ இன்ஸ்பிரேஷன். அப்படின்னா ஐ ஜஸ்ட் டூ சம் random crickles like this. And I think this is the last page of it. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், but I didn't do it. And right now I thought, let's do something together on this spread. And as you guys know, recently I've reached 100 subscribers. So I thought of making a quick little sketch of 100 subscribers. ஒரு tribute மாதிரியா, இல்லை how happy I feel about it அப்படின்ற மாதிரி. So yeah, டைம் லேப்ஸில் போய் பார்த்துடலாமா?
ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐவ் பின் ஃபீலிங் இப்போதைக்கு என்னோடய ஆர்ட் ஜேர்னலில் நினைக்கிறேன். The cake, little tiny cake for my 100 subscriber celebration, and these are all the things that I've achieved in my YouTube channel. ஸோ அதையுமே வந்து இங்கே அப்படி ஒரு பெயிண்ட் டெபிக்ஷன் மாதிரி பண்ணிட்டேன். and I really like how this turned out. So art journal is specifically to express your emotions in form of art, and இதை வந்து நான் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அண்ட் ரீசெண்டாக இந்த புக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ ஐ தாட் லெட்ஸ் கண்டினியூ திஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்டிங் அகேன், அதுவும் என்னோடய யூடியூப் ஜேர்னியில். அண்ட் ஐ திங்க் ஐம் கோனா கம்ப்ளீட் திஸ் புக் வெரி வெரி சூன். ரொம்ப கம்மி பேஜஸ் தான் இருக்குது. பட் யா, லெட்ஸ் see. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till now. அண்ட் நீங்கள் ஆர்ட் ஜேர்னல்லாம் பண்ணுவீங்களா, அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ until I see you next week, bye.